நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளாதே சொல்லி கூறப்பட்டிருக்கு. அதே போல் நீதிமொழிகள் 22:28 கூறப்பட்டிருக்கு, உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதேன்னு சொல்லி. எதனால் ஆண்டவர் இதை கூறுறாருன்னா, அநேக இடத்துல மெயினான சண்டை எதில் வரும்னா சொத்து பாகப்பிரிவினை இதில் தான் வரும். என் இடம் இவன் வீட்டுக்குள்ளே போயிட்டு, இவன் இடம் இவன் வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படி சொல்லி. அதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பிதாக்கள் போட்ட பூர்வ எல்லைக்குறியை நம்ம மாற்றக்கூடாதான். அதே போல் திக்கச்ச பிள்ளைகளுடைய நிலத்தை நம்ம அபகரித்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை நம்ம மாற்றினோன்னா சாபம் வரும்னு சொல்லி தான் ஆண்டவர் கூறுகிறார். என் இடம் உன் இடம். நம்ம ஒரு பைபிளில் கூட அழகான ஒரு வசனம் உண்டு, உன் பொக்கிஷத்தை பூமியில் சேர்த்து வைக்காத, சேர்த்து வச்சா பூச்சியும் துரும்பும் கெடுத்துருன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. நம்மளுடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருந்துச்சுன்னா நம்முடைய இருதயம் எங்கே இருக்குமா, பரலோகத்தில் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். எனவே நாம் பொக்கிஷத்தை பூமியில் சேர்த்து வைக்காமல் பரலோகத்தின் தேவன்கிட்ட நம்ம சேர்த்து வச்சோன்னா, பரலோகத்தில் சேர்த்து வச்சோன்னா எதுவுமே கெடுக்காதுன்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். எனவே பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை நம்ம மாற்றினா உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய பிள்ளைகள் தலைமுறைக்குரிய சாபத்தை நீங்கள் வாங்கி வைக்கிறதுக்கு அடையாளம்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். எனவே அவர் நாட்டின அந்த பிதாக்கள் வச்ச பூர்வ எல்லைக்குறியையும் எல்லை கல் சொல்லுவாங்க, அதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதான், மாற்றக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எனவே நீங்கள் எல்லாம் மேக்சிமம் இப்படி அநேகர் இந்த காரணத்தினால தான் அநேக சண்டைகள்லாம் வருது. ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா நீ பரலோகத்தில் என்ன பண்ணு, உன்னுடைய பொக்கிஷத்தை நீ சேர்த்து வை, உன்னுடைய சொத்தை நீ பரலோகத்தில் சேர்த்து வைன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எனவே கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளில் உங்களோட கூட பேசிப்போன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.